திரு சரவணன், விக்கிரவாண்டி தேர்தல் பணிகளை ரொம்ப விரைவுபடுத்தி இருக்கு திமுக அப்படின்றத பார்க்க முடியுது. இது எதன் வெளிப்பாடு? அதே வெற்றியை திரும்பவும் பெறணும், சின்ன பிறழ்வும் இருந்துவிடக் கூடாது என்பதற்காகவா, இல்லை ஒரு சின்ன அச்சம் எட்டி பார்க்குது அப்படின்னு பார்க்கணுமா? அது திமுக கழகம் எப்பொழுதுமே எந்த தேர்தலையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்க. அது வெற்றிக்கு பிறகு வரக்கூடிய தேர்தல், இல்லை ஒரு இறங்குமுகத்திற்கு பிறகு வரக்கூடிய தேர்தல், எப்பொழுதுனாலும் தேர்தல்னாலே அதில் உடனடியாக செயல்பட்டு எல்லா விதமான துரித நடவடிக்கைகளிலுமே இறங்கக்கூடிய இயக்கமாக திமுக இயக்கம் கடந்த 50-60 வருடங்களாக இப்படித்தான் எல்லா தேர்தல்களையுமே சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதனால் நம்ம இது ஏதோ விக்கிரவாண்டிக்காக நாங்கள் சிறப்பாக செயல்படுகிறோம், இப்படி செயல்படுகிறோம், அப்படி செயல்படுகிறோம் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது. நீங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலுடைய வெற்றியுடைய நீட்சியாக இருக்குமான்னு கேட்குறீங்க, இல்லை முன்னோட்டமானு கேட்குறீங்க. இந்த நீட்சி 2026 வரைக்கும் போகிறது. அதனால தான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 200 இடங்களை வென்றாக வேண்டும் அப்படின்ற அந்த இலக்கை வைத்திருக்கிறார். ஸோ இது இந்த இலக்கு அப்படின்றது எதை நோக்கி அப்படின்னா, எதனால் இந்த இலக்கு அப்படின்னா, இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள், அதிமுக தலைவர்கள் ஒரு பேக் சீட். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வாக்கு சதவீதமும் கிடைக்கல. எங்கேயும் பாஜகவோடு அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. பாஜக அதிமுகவோடு நாங்கள் தான் 2வது இடம் 3வது இடம்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்குறாங்க. ஸோ அதிமுக தான் இந்த இடைத்தேர்தலையும் அடுத்த 2 வருட காலத்தையும் மிக கவனத்தோடு அணுக வேண்டும். இப்போது இந்த 2024 தேர்தலில் அந்த 200+ இலக்க பத்தி நம்ம பேசுவோம். இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், அது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல என்ன இருக்கு? இல்ல அது பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதிகமான அமைச்சர்களை நியமிச்சிருக்காங்க. எல்லா இடைத்தேர்தலுக்கும் அப்படி கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தலுக்கு என்ன செய்தோம்? நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேறு முடிவை, ஈரோடு இடைத்தேர்தலுக்கு என்ன செய்தோம்? இடைத்தேர்தலுக்கு வேறு முடிவை மக்கள் எடுத்தாங்க ஒரே சமயத்துல தேர்தல் நடந்த போதே. சோ அந்த எதிர்பார்ப்போ அல்லது அது சார்ந்த முடிவுகளை எடுக்க வேண்டிய தேவையோ திமுகவுக்கு இருக்கா? இல்ல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இஸ் a foregone conclusion. நீங்கள் ஈரோடு இடைத்தேர்தலுக்கு எத்தனை அமைச்சர்கள் பொறுப்பு அமைச்சர்களாக போனாங்கன்னு பாருங்கள், எல்லாம் பாருங்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் யார் வெற்றி பெற போகிறார்கள் அதுன்னு சொல்லி விவாதிக்க வேண்டிய சூழ்நிலையில் இல்லை. இன்றைக்கி திமுக கழகம் இல்லை. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க என்ன நடக்க போகிறது அப்படின்றது. ஏற்கனவே திமுக ஜெயித்த இடம் அது. இப்போ என்ன அப்படின்னா, அதிமுகவை பொறுத்தவரை அவங்க 2024 தோற்று போகிறாங்க அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, பாஜகவை எதிர்க்கவில்லை. இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக எந்த கட்சிகளோடு உறவாடியதோ அந்த கட்சிகளெல்லாம் இன்றைக்கு அதள பாதாளத்தில் அதுக்கு உறவாடி கெடுப்பது என்பதற்கு பாஜக தான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக உதாரணமாக திகழ்ந்துட்டு இருக்குது. இங்கே அதிமுக, ஆந்திராவில் திரு ஜெகன்மோகன் ரெட்டி, ஒடிஷாவில் திரு நவீன் பட்நாயக், இப்போ அங்கே அஜித் பவாரை கழட்டி விட தயாராகிட்டாங்க. இன்றைக்கி நீட் விவகாரம் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக உருமாறி இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவே கொந்தளித்து கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரே நிமிஷம், அதிமுக பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் இல்லை. இப்போ இன்னைக்கு தொடர்ந்து இப்போ கடந்த 3 நாட்களாக இந்த நீட் விவகாரம் பற்றி அறிந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவில் இருக்கவங்க யாராவது இதை பற்றி பேசினாங்களா? பாஜக தான் இதற்கு காரணம்னு சொல்லி பேசியிருக்காங்களா? ஏன் இன்னும் பயம்? எதை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க? இன்னும் அமலாக்கத்துறை கைது செய்து விடுவார்கள், ஜெயிலுக்கு போயிடணும்னு சொல்லி பயந்துட்டு இருக்கீங்களா? பயந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க கட்சி காணாம போயிடும். இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய மாணவர்களுக்காக யார் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்? தமிழ்நாட்டுடைய முதல்வர். நீங்க சொல்றீங்க பயம்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இல்ல இப்போ ஒரே சின்ன இல்ல இப்போ இவருக்கு ஒரே சின்ன கேள்வி தேசிய அளவில் ஒரே கட்சி அதிமுக தரப்புல சின்ன கேள்வி. இன்னைக்கு நீட் விவகாரங்கள்ல எப்படிப்பட்ட மோசடியை பாஜக நடத்தி கொண்டிருக்கிறது? NTN நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்லி அந்த அமைப்பு எப்படி மாணவர்களுடைய வாழ்க்கையோடு விளையாடி கொண்டிருக்கிறது அப்படின்றதை எல்லாருமே பார்த்துருக்கிறோம். இதை பற்றி அவருக்கு தெரியாதா? உங்களுக்கும் எனக்கும் தெரியுதே. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதை பற்றி ஒன்றும் புரியாதா? ஏன் மௌனமாக இருக்கிறார்? இப்போ இன்னைக்கு நீட்ல 67 பேர் 720 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். கேட்டா அதுக்கு ஒரு நிமிஷம் இருங்க. ஆனா நீட் தேர்வு நம்ம இன்னைக்கு இல்ல அதுதான் நீங்க எடுக்க இல்ல நீங்க தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இல்ல தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க.
விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்னா அதுக்கும் நீட்டுக்கும் சம்பந்தம் இல்லையா? இருக்கு. அப்புறம் என்ன நீட்டை பத்தி பேசாதன்றீங்க? இப்போ நீங்க 2021ல பாஜகவை ஆதரிச்சாங்க, அதனால அவங்களோட 2021ல அப்படின்னு சொல்றீங்க. இல்ல 2021ல ஆதரிக்கிறது மிக குறைவான வித்தியாசத்துல தானே இருந்திருக்கு. இல்ல 2021ல ஆதரிச்சாங்கன்னு சொல்லல, இப்ப எதிர்க்கலன்னு சொல்றேன். இவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்கிறது, மாணவ செல்வங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏதாவது பேசியிருக்காங்களா? எக்ஸிட் போல் ஸ்கேம் நடந்துச்சு, 30 லட்சம் கோடி ரூபாய் வந்து மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதிமுகல இருந்து யாராவது பேசினாங்களா இதை பத்தி? இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இவங்க வந்து அறத பழசான இன்னும் வந்து திமுக எதிர்ப்பு, இன்னும் அவர் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு பேசிட்டு இருந்தாருன்னா ஒட்டுமொத்தமாக அதிமுக வந்து ஒரு இது இல்லாம போயிடும், அட்ரஸ் இல்லாம போயிடும். அவர்கள் உணர்ந்து செயல்படக்கூடிய தருணம். இப்படிப்பட்ட இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு தமிழக மக்களுக்காக. நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் குரல் கொடுக்க வேண்டும் இல்ல, உங்களுடைய அந்த அரசியல் கட்சி அப்படின்னும் பொழுது ஒரு தவறு நடக்கும் பொழுது இந்திய அளவில் இருந்தாலும் அதற்கான எதிர்ப்பை நீங்கள் பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதை செய்ததனால தான், தொடர்ந்து இந்த விஷயங்களுக்காக போராடியதால தான் திமுக கழகம் இப்படி ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. இன்னைக்கு இந்தியா முழுக்க தமிழ்நாட்டுடைய முதல்வர் என்ன சொல்கிறார் என்று உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவ்வளவு நாள் வந்து நீட் எதிர்ப்புன்னு எல்லாம் எள்ளி நகையாடினார்கள் ஆங்கில ஊடகங்களும் மற்றவர்களும். இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி அவர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. எல்லா ஆங்கில ஊடகங்களும் அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க திமுக தான் நீட்டுக்கு எதிர்ப்பான கட்சி அப்படின்றது பதிவாக இருக்கிறதுனால தான் எல்லாரையும் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அதிமுக பதிவாகலன்னு சொல்றீங்க? கண்டிப்பாக. இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? இப்போ என்னன்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து இவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் அப்படின்னா பாஜக எதிர்ப்பு என்பதுடைய பாஜகவுடைய தமிழர் நலன் எதிராக இருக்கக்கூடிய அந்த அரசியலை எதிர்க்க வேண்டும். பாஜக தமிழ்நாட்டுக்கு நல்லதே செய்யல, நல்லது செய்ய போறது கிடையாது. யார் இருந்தாலும் யாரு வந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர்கள் தொடர்ந்து இதையே கதையை பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமில்லாமல் போய்விடுவார்கள். எழுப்பிய கேள்வியை நம்ம திரு கே.சி. பழனிசாமி கிட்ட கேட்கலாம். திரு கே.சி. பழனிசாமி, பாஜகவை எதிர்க்கவில்லை இன்னமும் அதிமுக, அதனுடைய தாக்கம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் இருக்கும் என்கிறார் திரு சரவணன். உங்களுடைய பதில்? வந்து அண்ணாமலை வழியை பின்பற்றார் என்றுதான் நம்ம வந்து பார்க்கணும். அதிமுக வெறுமனே திமுக எதிர்ப்பு, இந்த சட்டம் ஒழுங்கை பத்தி மட்டுமே தான் பேசுறாங்கன்னு சொன்னாரு அவர் வழக்கறிஞர். இன்றைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ அவர் பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். 48 மணி நேரத்தில் 4 கொலைகள். டைம்ஸ் ஆஃப் இந்தியால, இது ஏதோ தமிழ் பேப்பர்கள்ல வந்திருந்தா கூட சரவணன் அதை ஏத்துக்க மாட்டாரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியால 48 மணி நேரத்தில் சென்னை தலைநகரில் 4 கொலைகள். இன்னைக்கு காலையில வந்து படிச்ச செய்தி. அதனால சட்டம் ஒழுங்கு என்பது வந்து இந்த திமுக ஆட்சி காலத்துல பொதுவாகவே கொஞ்சம் அதிமுக ஆட்சி காலத்தை விட திமுக ஆட்சி காலத்துல சட்டம் ஒழுங்கு குறைவாகத்தான் அது பாதுகாக்கப்படும். ஒன்று. ரெண்டாவது, 400 அப்படிங்கறத ஞாபகத்துக்கு வருது. நீங்க இவர் சொன்ன 200ன்னு நீங்க எடுத்தீங்கனால எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது இதே மாதிரிதான். ஒருத்தர் நாங்க 400க்கு மேல வாங்குவோம் எதிர்கட்சிகளே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தேர்தலை சந்திச்சாரு. கடைசியில் அவர் என்ன ஆனார் என்பது வந்து எல்லோருக்குமே தெரியும். அதனால இந்த 200 என்பது நிச்சயமாக ஒரு பேராசையான கணக்கு என்றுதான் அப்படின்ற கேள்வி எழும்போது, அவர் சொன்ன டார்கெட்டை வந்து அவர் பிடிக்கல அப்படின்னாலும் அவர் தானே ஆட்சி அமைச்சிருக்கார். இல்ல, அவர் வந்து தனி பெரும்பான்மை அவர் பெறவில்லை என்பதை நான் சுட்டி காட்டுறேன். அடுத்து விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக பெற்றது மிக அதிகபட்சமான வாக்குகள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த இப்ப 2024 இந்த மே மாதம் நடந்த அந்த தேர்தல்ல. ஆனா அதுலயே பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவுடன் சேர்ந்து தனியா போட்டியிடுறாங்க.